சோட்டிலாமாடே இந்த அடிதடி ரத்தம் எதுவும் இன்னும் போல போய் சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆகச் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்களோடுமே கேட்போம். வணக்கம் நந்தகுமார் சார். வணக்கம் மதேஷ், எப்படி இருக்கீங்க? அட்டகாசமா இருக்கேன். 2026 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதற்கான வேலைப்பாடுகள் சில கட்சிகள் தொடங்கி விட்டது. சில கட்சிகள் இன்னும் 1 வருஷம் இருக்கே, இன்னும் ஒரு 8 மாசம் இருக்கே அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதுல திமுக ரொம்ப மும்முரமா இருக்காங்க. 200+ சொன்னாங்க, இப்ப 234 நாங்க தான்றாரு ஐயா ஸ்டாலின் அவர்கள். இன்று காலை ஒரு திருமண வீட்டில் வந்து பேசுறாரு. ரொம்ப முக்கியமா அவர் சொல்றது திராவிடம் 2.0 எல்லாம் நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. எதிர்கட்சிகள் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா NDA அலைன்ஸ்னு ஒண்ணு உருவாயிருக்குது. அதுல அதிமுக பாஜக சேர்ந்து இருக்கிறது. ஒரு பெரிய உற்சாகம் இருந்த மாதிரி தெரியல சார். இந்த கூட்டணி உருவான பிறகாக எங்கேயுமே பட்டாசு வெடிச்சு பெருசா கொண்டாடல. ஆனாலும் அதிமுக பாஜக சேர்ந்ததை பெரிய த்ரெட்டா பாக்குறாங்க திமுகன்னு அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு புறம் சீமான எப்பவுமே ஒரு தனித்துவமா செயல்படக்கூடியவர். விஜய் புதுசா வந்திருக்காரு. இப்போதைக்கு களத்துல பார்த்தா ஒரு 4 முனை போட்டியா தெரியுது. 5 முனை 4 முனையா மாறி இருக்கிறது அதிமுக பாஜக சேர்ந்த பிறகாக. இந்த 4 முனை போட்டியாக தான் இருக்குமா அல்லது இன்னும் மாறுமா சார்? 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எலெக்ஷனா இருக்க போகுது. இந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கக்கூடிய நம்ம ஒவ்வொருவருக்கும், அரசியலை உன்னிப்பா தமிழ்நாட்டு அரசியலை கவனிக்கிற ஒவ்வொருத்தருக்குமே இந்த 2026 நிறைய கற்பினைகளை கொடுக்குங்கிறது என்னுடைய பார்வை. இன்னைக்கு இந்த NDA அலையன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி அதிமுக திமுக உருவாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் திமுகவுடைய கூட்டணி பலமாயிருந்தா இருந்துருச்சு. அது எங்கேயும் செய்கூலி சேதாரம்லாம் இல்லாம அப்படியே இருந்தனால எப்படி இருந்தாலும் திமுக தான் வருவாங்கங்கிறது எல்லாத்தினுடைய பார்வையாகவும் இருந்துச்சு. அது அரித்தமெட்டிக்காவும் அப்படிதான் ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா இன்னைக்கு அதிமுக பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி ஒன்று ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கூட்டணி இன்னைக்கு ஒரு ஃபார்மிடபிள் அலையன்ஸா மாறுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னைக்கு 2021 தேர்தல். அந்த 21 தேர்தலில் சற்றேறக்குறைய ஒரு 46% திமுகவுடைய கூட்டணி வாங்குது. இன்னைக்கு இருக்கக்கூடிய இதே பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி பாத்தீங்கன்னாக்கா, இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதத்தை வச்சு பார்க்கும்போது அந்த ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் 3% கீழே தான் வருது. 2.81% தான் வித்தியாசம் வருது. இப்போ அதாவது திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் பார்க்கும்போது less than 3% தான் இன்னைக்கு ஓட் பர்சன்டேஜ். இதுல ஒரு 2.62% கமலஹாசன் அப்போ வாங்கியிருந்தார். 12 லட்சத்தி சில்லற ஓட்டு 2021. இன்னைக்கு கமலஹாசனுக்கு அந்த மாதிரி 12 லட்சம் சில்லற வாக்கு இருக்குமாங்கிறது ரொம்ப பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படியே அதை நம்ம கன்சிடரேஷனுக்கு எடுத்துக்கிட்டோம்னா கூட ஒரு 2.8%-லிருந்து 5.2% வரைக்கும் தான் இந்த 2 கூட்டணிக்கும் உண்டான வித்தியாசம். கமலஹாசனையும் சேர்த்து நான் சொல்றேன். ஓகே. சோ அப்ப இந்த வித்தியாசம் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, டெவில் லைஸ் இன் த டீடைல்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு 2021 தேர்தலை எடுத்து நம்ம ஆழமா ஆராயும் போது என்னன்னாக்கா, 2016 2021 திமுக வெற்றி பெற்றும் போது ஒரு 44 சீட்டு கூடுதலா வாங்கி 133 சீட்டு ஜெயிச்சு ஆட்சியில இருக்காங்க. இப்போ இது ஒரு வடிவேல் தான் ஒரு படத்துல டைலாக் சொல்லுவாரு, பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்னு பார். அந்த மாதிரி இன்னைக்கு திமுகவுடைய வெற்றியை பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, எண்ணிக்கையின் அடிப்படையில் பார்க்கும்போது 133 சீட்டு ஒரு மோர் தேன் மெஜாரிட்டி 118 இருந்தா போதும், அவங்க 133 இருக்காங்க. ஆனா இதுல 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு வித்தியாசத்துல தான் அந்த 43 சீட்டை திமுக ஜெயிச்சிருக்கு. அதாவது 2021 வச்சு 2021 அவங்க ஜெயிச்சது கூடுதலா 44 சீட்டு. மொத்தமா 43 சீட்டு. அதுல 29 சீட்டு 6000 வாக்குக்கு கீழே 29 சீட்டு ஜெயிக்கிறாங்க. ஒரு ஆட்டம் காணக்கூடியது. ஆமா. அப்ப அந்த 23 சீட்டினுடைய மொத்த வாக்கு வித்தியாசம் 86,460. இல்ல சார், இத சரி கட்டணும், இத தன்வயப்படுத்தணும் அப்படின்னா இந்த பக்கம் அதிமுக பாஜக அலைன்ஸ் NDA அலைன்ஸ் பேர் சொல்றாங்கல்ல, அதுல எல்லாருமே சேரணும். அப்பதான் நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியும், கன்க்ளூஷனுக்கு. ஆமா தானே? ஆமா. திமுக கூட்டணி பில்டிங் ஸ்ட்ராங்ன்றீங்க, ஆமா தானே?
கரெக்ட். ஆனா பேஸ்மெண்ட் வீக்கா பேஸ்மெண்ட் இருக்கு. நம்பர்ஸ் ஆனா இங்க வந்து பில்டிங் இன்னும் ஸ்ட்ராங்காகவே இல்லையே, இன்னும் யார் யார் சேருவாங்கன்னே தெரியலையே. இல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுல பார்க்கும்போது யாருமே இன்னைக்கு நாங்க என்டிஏ அலையன்ஸ்ல இருந்தவங்க இல்ல நாங்க அந்த அலையன்ஸ்ல இல்லன்னு இது வரைக்கும் யாரும் சொல்லல. அதாவது அதிமுகவுல இருந்து எஸ்டிபிஐ மட்டும் தான் சொல்லியிருக்காங்க இல்ல பாரதிய ஜனதா உள்ளார வரனால நாங்க இருக்க மாட்டோம்னு. சரி, எஸ்டிபிஐக்கு ஒரு கன்சிடரபிள் ஓட் பேங்க் இல்ல, ரொம்ப ரொம்ப சொற்ப வாக்கு தான். அது வந்து இந்த கூட்டணியினுடைய வாக்கு வங்கியில தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு அவங்களுக்கு வாக்கு வங்கி தமிழகத்துல எங்கேயுமே இல்ல. சரி. சோ அதனால இந்த கன்சிடரேஷன் என்னன்னா அதிமுகவுடைய கூட்டணி பாரதிய ஜனதாவை கூட்டணி இன்டாக்டா இருக்குங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போறோம். அதே மாதிரி திமுகவுடைய கூட்டணி இன்டாக்டா இருக்குதுங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்ல போறோம். சரி. அப்ப இன்னைக்கு இந்த 5 முனை போட்டியா இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு ஒரு பலத்த வாய்ப்பு இருந்துச்சு, அதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்ல. சரி. ஆனா இந்த 4 முனை போட்டி ஆனதுக்கு அப்புறம் திமுக கூட்டணிக்கு அதிமுக கூட்டணிக்கு நான் சொல்ற மாதிரி இந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப சொற்ப அடிப்படையில தான். அந்த வாக்கு வித்தியாசத்தையும் வந்து அதிமுக வந்து ஒரு சிறப்பான செயலாற்றாங்கன்னா கன்வெர்ட் பண்ணக்கூடியதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த 43 சீட்டு வெறும் 1,98,000 வாக்கு. அதுவும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா 2021 அதிமுக தோக்கும் போது அவங்களுக்கு 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்சி இருந்துச்சு ரூல். தொடர்ந்து 10 வருஷம் ஆண்ட ஆன்டி இன்கம்பன்சிலேயே அதிமுக படுதோல்வி அடையணும் எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அவங்க 66 சீட்டு, ஜெயலலிதா அம்மையார் கூட அவங்க இருக்கும்போது வேற 61 சீட்லாம் வாங்கியிருக்காங்க. இவர் 66 சீட்டு வாங்கி பெட்டர் தேன் எக்ஸ்பெக்டட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தார் அதிமுகவுடைய கூட்டணி. அப்ப அது ரெண்டு இன்னைக்கு திமுக வெறும் 4 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. இந்த 4 வருஷத்திலே இன்னைக்கு ஆன்டி இன்கம்பன்சி வந்து அதிகமா இருக்கு. அப்போ இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஆஃப் டிஎம்கே அந்த ஃபவுண்டேஷன் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லைன்னு சொல்லக்கூடிய அந்த நம்பர் ஏடிஎம்கே வெர்சஸ் என்டிஏனுடைய இந்த அலையன்ஸ் கம்பைன் ஆகும்போது இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவல் டக் ஆஃப் வாரா இன்னைக்கு இருக்கு. அப்போ இந்த இடத்துல தான் இன்னைக்கு நீங்க முதல்ல கேட்ட மாதிரி இன்னைக்கு சீமான் அண்ட் விஜய் 2 பேர் இருக்காங்க. இவங்க எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னா, சீமான் பொறுத்த வரைக்கும் அவர் ஆரம்பத்திலிருந்தே தனியா நின்று தான் நான் சமாளிச்சுட்டு வருவேன்றாரு. அதே மாதிரி அவர் தனிப்பட்ட முறையிலே தனி கட்சியா நின்று 1.5%, 3%, 6.48, 8.33 வாங்கி படிப்படியா அவர் முன்னேறிட்டு வராரு. அதோட இன்னைக்கு இடைத்தேர்தலையும் வந்து பாத்தீங்கன்னா 16.48% வாங்கி அந்த இடத்துலயும் அவருடைய இமேஜ் என்னன்னா இன்னைக்கு படிப்படியா நாங்க உயர்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு சீமானுக்கு கிடைக்கக்கூடிய வாக்குகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆன்டி டிஎம்கே, ஆன்டி ஏடிஎம்கே, ஆன்டி காங்கிரஸ், ஆன்டி பிஜேபி. ஸோ இந்த வாக்கு தான் ஜாஸ்தி வந்து இவருக்கு வருது, சீமான் அவர்களுக்கு வருது. ஏன்னா அவங்களுடைய தமிழ் தேசியம், பிரபாகரன் அவங்களுடைய சப்போர்ட் இங்க இருக்கக்கூடிய ஆண்ட கட்சிகள் ஆளாத கட்சிகளும் பிடிக்காதது. ஸோ இவருடைய வாக்கு வங்கி. அடுத்தது இன்னைக்கு பெரிய சிக்கலா வர்றது வந்து யாருன்னா, இன்னைக்கு புது பிளேயர் உள்ளார நுழையிறது வந்து விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு கேம் சேஞ்சரா உள்ளார வர மாதிரி தெரியுது. சரி, கேம் சேஞ்சர் நான் எந்த அடிப்படையில சொல்ல வரேன்னா, இன்னைக்கு அவங்கள சுற்றி இருக்கிறவங்க என்ன ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துறாங்கன்னா, இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து 234 தொகுதியிலையும் போட்டா விஜயனுடைய முகத்தை காமிச்சாவே இன்னைக்கு வந்து அவர் 234லையும் ஜெயிச்சிருவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க. அது ஒவ்வொரு கட்சியும் அவங்கவுங்க தலைவரை பத்தி அப்படிதான் சொல்லுவாங்க, அதுல நமக்கு பெரிய மாற்று கருத்து இல்லை. ஆனா கள நிலவரம் அந்த மாதிரி இல்லை. நம்ம உட்கார்ந்து அனலைஸ் பண்ணும்போது சற்று ஏறக்கூடிய விஜய்க்கு வந்து ஒரு 10 to 15% வாக்கு வங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியும். இப்போ இது இன்னைக்கு கள நிலவரத்துல 10 இருந்து 15 வரைக்கும். எந்த அடிப்படையில சொல்றோம்னா, இன்னைக்கு தமிழக வாக்காளர்கள் வந்து 6.2 கோடி. இதுல வந்து நீங்க 75% நீங்க போலிங் ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, போலிங் ஆகுதுன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா 70 லட்சம் வாக்கு எடுத்தாங்கன்னாவே, அதாவது 69,75,000 வாக்கு எடுத்தாங்கன்னாவே அவங்களுக்கு 15% வந்துடும். இதே வந்து 80% போலிங் ஆகுது. ஏன்னா ஒரு புது பிளேயர் உள்ளார வரனால இன்னைக்கு நம்ம போன எலெக்ஷன்லாம் பார்க்கும்போது நமக்கு 70 சில்லற தான் நம்மளுடைய போலிங். அதுக்கு முன்னாடி 75 இருந்துச்சு. நம்ம வந்து இன்னும் ஒரு 5% எக்ஸ்ட்ராவே வருது. ஒரு புது பிளேயர் வரனால ஒரு அவுட்டர் ஃபென்ஸ்ல உட்கார்ந்துருப்பாங்க இல்லையா, யாரா இவங்களுக்கெல்லாம் போட்டு ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லைன்னு. அப்ப இந்த மாதிரி ஒரு புது பிளேயர் வரும்போது இது வரைக்கும் வாக்களிக்காம இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அது மூலியமா ஒரு 5% ஏறுது, ஒரு 80% வரைக்கும் போலிங் போகுதுன்னு வச்சுக்கிட்டோம்னா கூட சற்றேறக்குறைய ஒரு 74 லட்சம் வாக்கு எடுத்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு 15% வாக்கு எடுக்கிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அவங்களுடைய இன்னைக்கு ஆப்லயே வந்து பாத்தீங்கன்னா சற்றேறக்குறைய 85 to 95 லட்சம் வாக்காளர்கள் வந்து அடையாள அட்டை எண்ணோட வந்து உறுப்பினர் ஆயிருக்காங்க அப்படின்றாங்க. இது முழுக்க முழுக்க எனக்கு கன்வெர்ட் ஆகுங்கிறது கூட நான் எடுத்துக்கல. ஒரு சற்றேறக்குறைய வெறும் ஒரு 75%. நீங்க கேட்கலாம், என்ன சார் 75 அதிகமே அப்படின்னு கேட்கலாம். இன்னைக்கு விஜய் பின்னாடி இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் ஜாஸ்தி. ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அது ஓட்டா கன்வெர்ட் ஆகுமா? ஆகும். ஏன்னா அந்த ஹார்ட் கோர் ஃபேன்ஸ் அந்த வயசுல இருக்கக்கூடிய ரசிகர்கள். இப்ப எனக்கும் விஜய் பிடிக்கும், என்னுடைய வயசு வந்து வேற, உங்களுக்கும் விஜய் பிடிக்கும், உங்களுடைய வயசு வேற. நம்ம வந்து கொஞ்சம் யோசிப்போம்,
தமிழ்நாடு என்ன, தமிழ்நாடு பிரச்சனை என்ன, அரசியல் கட்சிகள் என்ன, அவங்க சார்ந்த நிலைப்பாடுகள் என்ன, இது வரைக்கும் சொல்லி செஞ்சது என்ன, சொல்லாம செஞ்சது என்ன, இதெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஒருத்தர்னால மாற்றத்தை கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாதான்னு பார்த்து யோசிச்சு நம்ம ஓட்டு போடுவோம். சரி. ஆனா இதே வந்து நம்மளுடைய 25வது வயசுல நம்ம ரீவைண்ட் பட்டன் அடிச்சு பார்த்திருந்தோம்னா அன்னைக்கு காலத்துல நமக்குன்னு ஒரு ஆதர்ச புருஷன் ஒரு ஹீரோ இருந்திருப்பாங்க. ஒரு ரஜினிகாந்த் இருந்திருக்கலாம் அந்த காலத்துல, இல்ல ஒரு கமலஹாசன் சில பேருக்கு இருந்திருக்கலாம். அப்போ ஒரு ரஜினிகாந்த் வந்து அந்த காலத்துல நின்று இருந்தாருன்னா நம்ம இந்த மாதிரி வந்து கட்டங்கட்டி எல்லாம் யோசிக்க மாட்டோம். தலைவர் நிக்கிறாரா போடுறா அவருக்கு ஓட்டுன்னு போட்டுரும். அந்த மாதிரி இன்னைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ரசிகர்கள் பட்டாலும் அந்த ஏஜ் குரூப் வந்து பாத்தீங்கன்னா அந்த யங் ஓட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா அதிக அளவுல இருக்காங்க. அப்ப அவங்களுடைய வாக்கு சதவீதம் வந்து சிந்தாம சிதறாம அப்படியே மாறும். 90% வரைக்கும் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு சான்சஸ் இருக்கு. அவங்களுக்கு இந்த ஓட்டு அரசியல் அத பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. விஜய்க்கு ஓட்டு போடுறாங்க. விஜய் இருக்காரு, விஜய் எனக்கு பிடிக்கும், அவர் வந்து எனக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான ஆளு, அதனால வந்து அவர் வந்தாருன்னா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும், தமிழ்நாட்டுக்கு கெட்டது நடக்கும், யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. எங்கால் வராரு எங்கால் சொன்னாருன்னா கரெக்டா தான் இருக்கும். அதுதான் ஒரு ஆதர்ச புருஷ வழிபாடுங்கிறது. அப்ப எங்கால் சொன்னாருன்னா இன்னைக்கு ஆகப்பெரிய கட்சியில் இருக்கிறவங்களே இன்னைக்கு அந்த மாதிரி வழிபாட்டுல தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு அம்பேத்கர் என்ன சொல்றாரு, அரசியலை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹீரோஷிப் ஒர்க்ஷிப்ங்கிறது வந்து ஒரு பாவ செயல்கிறார் அம்பேத்கர். ஆனா இன்னைக்கு எந்த கட்சியில ஹீரோ ஒர்க்ஷிப் இல்லாம இருக்கு? இப்ப இவங்க வந்து ஹீரோவை ஒர்க்ஷிப் பண்றாங்க. ஆனா இன்னைக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் ஹீரோ ஒர்க்ஷிப் தானே நடக்குது. இன்னைக்கு திமுகவை எடுங்க, அங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினுடைய ஒர்க்ஷிப், இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உதயநிதியினுடைய ஒர்க்ஷிப், அதிமுக எடுத்தீங்கன்னா எடப்பாடியினுடைய ஒர்க்ஷிப், பிஜேபி எடுத்துக்கிட்டீங்கன்னா மோடியினுடைய ஒர்க்ஷிப். இன்னைக்கு இந்த மாதிரி வந்து எந்த கட்சியில வந்து இன்னைக்கு ஒர்க்ஷிப் இல்லாம இருக்கு? அப்ப இன்னைக்கு எல்லாமே அந்த காலகட்டத்துக்கு வந்துட்டோம் இப்போ. சோ அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு விஜயனுடைய வாக்கு வங்கி எந்த மாதிரி வாக்கு வங்கின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இளைஞர்கள், பெண் வாக்காளர்கள் அவருக்கு அதிகமா இருக்காங்க. ஏன்னா எல்லா ரசிகைகளும் வந்து பெண்கள் ஒவ்வொரு வீட்லயும் நம்ம அம்மாவே ரசிகைகளா இருப்பாங்க, நம்ம அக்கா தங்கச்சிங்க ரசிகை இருப்பாங்க, நம்ம மனைவி ரசிகையா இருப்பாங்க, நம்ம வீட்டுல பெண் இருந்தா அந்த பெண்ணும் ரசிகையா இருக்கும். அப்போ ஒரு பெண்களுக்கு பிடித்த ஏகோபித்த ஒரு கலைஞனா வந்து இன்னைக்கு விஜய் இருக்கிறதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது இன்னைக்கு வந்து தமிழக அரசியல்ல குறிப்பா சொல்லணும்னா இந்த கடந்த 19, 21, 24 இந்த 3 பொது தேர்தலை எடுத்து பார்க்கும்போது தமிழ்நாட்டினுடைய மைய அரசியல் என்னவா மாறிடுச்சுன்னா பிஜேபி எதிர்ப்பு அரசியல் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய அரசியலா மாறிடுச்சு. இன்னைக்கு பெரிய பெரிய 75 ஆண்டு கால திராவிட கட்சியும் 52 ஆண்டு கால திராவிட கட்சியெல்லாம் அவங்க கொள்கையெல்லாம் விட்டு நீத்து போய் வந்து இன்னைக்கு எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்னன்னா பிஜேபி எதிர்ப்பு, மோடி எதிர்ப்புங்கிற மனநிலை. அப்ப அந்த மாதிரி நம்மளே பல இடத்துல நக்கல் நையாண்டி பண்ணியிருக்கோம். நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்க, நோட்டாக்கு மேல வாங்கி காமிங்கிற அளவுக்கு தான் பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுல இருந்துச்சு. ஆனா இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இல்லாத ஒன்ன காமிச்சு பூச்சாண்டி வருது, பூச்சாண்டி வருது, புலி வருது, புலி வருதுன்னு பயத்தை காமிச்சு இன்னைக்கு வந்து 11.33% எடுத்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு 3வது பெரிய கட்சியா கொண்டு வந்து உட்கார வச்சதுல ஆக சிறந்த பங்களிப்பு திமுக கூட்டணிக்கு இருக்கிறதா நான் பாக்குறேன். திமுக கூட்டணி தான் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்றதுக்கே பிஜேபி வளர்த்ததுக்கு காரணம் அவங்க தான். ஏன்னா இன்னைக்கு எல்லாத ஒரு பூச்சாண்டியை சொல்லி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க வரவிட மாட்டேன்றாங்களே இந்த நிமிஷம் கூட. அப்படி சொல்லி இருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து 19ல வந்து 3.62% வாக்கு எடுக்கிறாங்க பாரதிய ஜனதா. 2021 குறையுது 2.62. இப்போ அதிமுக கூட இல்ல அவங்க போன பொது தேர்தல் 2024 11.33% வாக்கு வாங்கியிருக்காங்க தனிப்பட்ட கட்சியா, கூட்டணியா 18%. அப்ப இந்த இடத்துல வந்து அவங்க ஒரு கட்சிக்காக, ஏன்னா நமக்கு நம்பரை வச்சுதான் நம்ம பேச முடியும். அப்போ வந்து இன்னைக்கு பாரதிய ஜனதா தமிழகத்துல வளரலன்னா நீங்க வளர்த்தி விட்டுருக்கீங்களேங்கிறதா நம்மளுடைய குற்றச்சாட்டு. அப்ப நீங்க ஒரு கட்சியை வளர்த்தி விட்டுருக்கீங்க, இல்லாததை சொல்லி நீங்க வளர்த்தி விட்டுருக்கீங்க. காலையில ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது எந்த ரூபத்துல யார் கூட கூட்டணி வச்சு எப்படி வந்தாலும் சரி ஒரு கை பாத்திரலாம் அப்படின்றாரு. அவர் அவ்வளவு தைரியமா சொல்றாரு, எப்படி வந்தாலும் பாத்துக்கிறோம் அப்படின்றாரு. இல்ல அவரு பின்ன நீங்க ஐயோ அவங்க வந்துட்டாங்களே எங்களுக்கு பயமா இருக்குன்னு சொல்லுவாரு, நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? அது யாருமே சொல்ல மாட்டாங்க. அசால்ட்டா தான் இதை ஹேண்டில் பண்ற மாதிரி எனக்கு இல்ல. அதாவது வந்து பாத்தீங்கன்னா இதே இதுலதான் வந்து ஓவர் கான்பிடன்ஸ்ல மோடி இருந்தார். 400 எல்லாம் நாங்க ஜெயிப்போம்னாரு. அப்படிதான் எல்லாமே ஆல் இந்தியா லெவல்ல பெரிய பில்டப் கொடுத்துட்டு இருந்தாங்க. கடைசியில 303 இருந்து 240 வந்து நின்னாங்க. அதே ஓவர் கான்பிடன்ஸ்ல தான் இப்ப வந்து டிஎம்கே இருக்காங்க. 5 முனை போட்டியா இருந்தபோது ஓவர் கான்பிடன்ஸ் இருந்துச்சு. இப்ப இந்த 4 முனை போட்டியா மாறினதுக்கு அப்புறம் பயம் கலந்த ஒரு கான்பிடன்ஸ்ல அவங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப அது வரைக்கும் அது கூட்டணி அமையறதுக்கு முன்னாடி வரைக்கும் இவங்களுக்குள்ளார கள்ள கூட்டணி இருக்கு அப்படி இப்படின்னு 2 பேர்த்தையுமே வசப்பாடிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கூட்டணி என்னைக்கு ஊர்ஜிதமாச்சோ அன்னையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து எங்களுடைய திராவிட கட்சி, அந்த திராவிட கட்சி ஒண்ணும் இல்லாம போயிடக்கூடாது, அவங்க வந்து பாரதிய ஜனதா கூட சேர்ந்தா அதிமுகவை ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவாங்க, இது நாங்க அவங்களுடைய நல்லதுக்கு சொல்றோங்கிற முதல் கொண்டு அவ்வளோ ஒரு
அன்பும் பாசமும் பரிவும் திமுகவுக்கு திடீர்னு அதிமுக மேல பொத்துக்கிட்டு வந்துருச்சு இப்போ. ம். அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது என்னன்னாக்கா இது வந்து அந்த ஒரு பரிதவிப்புல வரக்கூடிய படபடப்புல வரக்கூடிய வார்த்தைகள். அப்ப இன்னைக்கு வரைக்கும் 200ன்னு சொல்லிட்டு இருக்கிறது இன்னைக்கு திடீர்னு 234ங்கிறாருன்னா இது பதட்டத்துல வந்த வார்த்தையை தவிர வேற ஒண்ணும் இல்லை. ஏன்னா 400+ எப்படி பிஜேபி சொன்னாங்களோ அந்த மாதிரி அதே மாதிரிதான் இங்க 234 எல்லாரும் வாக் அவுட் ஆயிட்டாங்க வாங்கிட்டாங்க வேணா இவர் 234லயும் ஜெயிக்கலாம். அப்ப நான் இந்த விஜய் சவுண்ட் அப்ப உடம்புக்கு ஆகாது, ஓவர் இது ஆகாது இல்லையா? இப்ப விஜய் வரும்போது நான் அதனாலதான் சொன்னேன் விஜயனுடைய வாக்கு வங்கி அடுத்தது இன்னைக்கு திமுகவுக்கு வந்து இன்னைக்கு அவங்க சொல்றது வந்து நாங்க தான் சிறுபான்மையினுடைய பாதுகாவலர்கள். இன்னைக்கு 2011 சென்சஸை பார்த்தா 12% நம்ம தமிழ்நாட்டுல சிறுபான்மையினருடைய வாக்கு வங்கி. அதுல சற்று ஏறக்குறைய 8 to 10% திமுக கிட்ட தான் இருக்குது. அதுல எனக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா அதுக்கு காரணம் திமுகவா அப்படின்னா இல்ல. அதுக்கு காரணம் 2 பேர். ஒண்ணு காங்கிரஸ் அவங்க கூட இருக்குது, அதனால சிறுபான்மையினர் வாக்கு. 2வது இன்னைக்கு ஆன்டி பிஜேபின்னு சொன்னோம் பாத்தீங்களா, அந்த ஆன்டி பிஜேபிங்கும் போது ஒரு கருத்தியல் ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் இன்னைக்கு சனாதனத்தை எதிர்த்து போர்க்கொடி தூக்கி வீர முழக்கம் இடுறது வந்து அந்த கூட்டணியில திருமாவளவனை தவிர இன்னைக்கு வேற யாரும் கிடையாது. திமுகவே இருக்கு சார். திமுக கூட்டணியே நீங்க திருமாவளவனும் பேசிட்டோம் சனாதனத்தை எதிர்த்து. இப்ப நம்ம உதயநிதி பேசினார், நம்ம பார்த்தோம் என்ன ஆச்சு. எல்லா பக்கமும் சுத்தி சுத்தி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களையும் கேஸ் வாங்கி வச்சிருக்காரு அவர். கடைசியில எல்லாத்தையும் ஒண்ணு சேர்ந்து எங்கேயாவது தனியா விசாரிக்கணும், அதுக்கப்புறம் எங்கேயாவது சனாதனத்தை பத்தி அவர் பேசுறாரா? அப்போ இன்னைக்கு வந்து அந்த ஆன்டி பிஜேபிங்கிற ஒரு தெரிஞ்சோ தெரியாமலோ அதை தொட்டுட்டாங்க இவங்க. அதை வச்சு ஆனா அறுவடை பண்ணிருக்காங்க இந்த 3 எலெக்ஷன்ல, அதுல மாற்று கருத்து இல்ல. அந்த அறுவடைக்கு ஒரு பெரிய பயனாளியா இருந்தது யாருன்னாக்கா திருமாவளவன் அவர்கள். அப்ப இந்த திருமாவளவன் அவர்களும் காங்கிரசும் அங்க இருக்கிறனாலதான் இந்த சிறுபான்மையினருடைய வாக்கு வந்து அங்க திமுகக்கு கிடைக்குது. இப்ப இங்க விஜய் உள்ளார வரும்போது விஜயே ஒரு சிறுபான்மையின் இனத்தை சார்ந்தவர். அப்போ யாரோ ஒருத்தரை நாங்க கூப்பிட்டு வச்சு அவங்களுக்கு போட்டு அவங்க எங்களை காப்பாத்தணும்னு வந்து நம்புவாங்களா? இல்ல டே நம்ம இதுல இருந்தே ஒரு ஆள் வந்திருக்காண்டா அவனை வச்சு நம்மளுடைய பாதுகாப்பு உறுதி செய்யுங்கிறத நம்புவாங்களா? சோ திமுகவுக்கு இப்ப அந்த சிறுபான்மை மக்களின் வாக்குகள் உடைய போகுது, 2ஆ பிரிய போகுது. சிறுபான்மையினர் மக்கள், அதோட நான் சொன்ன மாதிரி பெண் வாக்கு. ஏன்னா விஜய்க்கு இன்னைக்கு பெண் ரசிகைகள் ஏராளம் சார். பெண்கள் வாக்குகள் ஏற்கனவே ஏடிஎம்கேவுக்கு எப்பவுமே இருந்துட்டோன்னு இப்ப திமுக அதை கைப்பற்றியதாக சொல்றாங்க. அது எதை வச்சு சொன்னாங்கன்னா நாங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கோம் மாசம். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு விடியல் பயணம் சொல்லிட்டு விலையில்லா பஸ் பயணம் கொடுத்துட்டு இருக்கோம். அப்ப இவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா மாசம் ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும் போது அந்த பெண்களுடைய வாக்கு பூரா நமக்கு. இதை விட ஒரு அறியாமை வந்து நம்ம வேற எதுவுமே சொல்ல முடியாது. மக்களை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அரசாங்கம், நாளைக்கு பாரதிய ஜனதா அரசாங்கம் வந்து மாசமான 3000 ரூபாய் கொடுக்கறோம்னா அவங்க வேணான்றுவாங்களா? இல்ல அவங்களே வந்து மாசமான 1000 ரூபாய் கொடுக்கறோம்னா வேணான்றுவாங்களா? அது ஒர்க் அவுட் ஆகும். ஓட்டிங் பேட்டர்ன்ல அது கண்டிப்பாவே அது ஒரு முக்கிய இடம் பெறும்னு அவங்க ஒரு கணிப்பு சொல்றாங்க. விஜய் வராம இருந்தாருன்னா அது அவங்களுக்கு பலன் கொடுத்திருக்கும். இந்த 1000 ரூபாய் கொடுக்கறது. ஆனா இன்னைக்கு விஜய் வரனால அந்த பெண்கள் வாக்கு வந்து விஜய் பிரிக்கிறாரு. அடுத்தது இன்னைக்கு இது SC ST ஓட்டும் வந்து அங்க ஜாஸ்தியா இருக்கு டிஎம்கேக்கு. இன்னைக்கு அவரு வரும்போது என்னன்னு கேட்டா இன்னைக்கு விஜயனுடைய ரசிகர்கள், விஜயனுடைய மாநாடு, அவங்களுடைய மீட்டிங் எல்லாம் பார்க்கும்போது அந்த சமூகத்தினுடைய மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஏகோபித்த பெரும்பான்மையில வந்து அங்க நிக்கிறாங்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இன்னைக்கு விஜய் வரனால ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விட திமுகவுடைய ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விட திமுகவுடைய கோர் ஓட் பேங்கா இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் வாக்கு, இன்னைக்கு அவங்க சொல்ற மாதிரி சோகால்டு பெண்கள் வாக்கு, அதே மாதிரி இன்னைக்கு SC ST வாக்கு பூரா இன்னைக்கு பெரிய அளவுக்கு வந்து சேதாரத்தை ஏற்படுத்துறது விஜய்க்கு இருக்குது. ஒண்ணு நான் முதலே சொன்னேன், இன்னைக்கு திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் 2.8 இருந்து ஒரு 5.2% வரைக்கும் தான் இருக்குது. கமலஹாசனையும் சேர்த்தி அது இன்னும் 12 லட்சம் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன். நீங்க இப்ப உறுதியாவே வந்துட்டீங்க, 12 லட்சம் உறுதியப்படுத்திக்கிட்டீங்க 26 தேர்தல். அப்ப இப்ப வந்து விஜய் வரும்போது விஜயினுடைய பெரிய சேதாரம் வந்து இங்க கோர் ஓட் பேங்க் ஆஃப் டிஎம்கே அடிக்கும் போது இது ஏடிஎம்கே என்டி அலையன்ஸ்க்கு ஒரு எட்ஜ் கொடுக்கும். ஆனா இவங்க எப்படி ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு எட்ஜ் கொடுக்குமா, திமுகவுக்கு பலனுள்ளதா போயிடுமா? ஏடிஎம்கேக்கு பலனுள்ளதா சார். சீமான் ஒரு கணிசமான வாக்குகளை எப்போதுமே சீமானுடைய வாக்கு அப்படியே இருக்குன்னு வெச்சுக்கங்க. ரைட் சார். அவர் பிரிக்க போறாரு. ஆமா. அவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆக போகுது. இப்ப இன்னைக்கு ஒரு 8.3 அவங்க 12 14 வரைக்கும் கூட வராங்க வருது போகுது. ரைட்டுங்களா? விஜய் ஒரு வாக்கு சதவீதத்தை பிரிக்கிறாரு. அப்போ அந்த பலன் எங்க போய் சேரும்னா இதுல ரொம்ப கை ஓங்கி இருக்கிறது யாரு? இன்னமுமே கை ஓங்கி இருக்கிறது திமுக கூட்டணி தானே. நீங்க வந்து பில்டிங் ஸ்ட்ராங் பேஸ்மெண்ட் வீக்குன்றீங்க. ஆனா அவங்க பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கிறதா அணிகள் பெருசா இருக்கிற மாதிரி தெரியலையா? இங்க விட அங்க அணிகள் பெருசா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியலையா? அதுல எனக்கு சந்தேகம் இல்ல. ஆனா இந்த வாக்கு வங்கி எந்த மாதிரி வெற்றியை வந்து திமுக வந்து கடந்த 2021 வாங்கினாங்கிறத நான் உங்களுக்கு விலாவரியா சொன்னேன். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு புதுசா ஒரு பிளேயர், இப்ப விஜய் இந்த ஆட்டத்துல இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலெக்ஷன்ல விஜய் இல்லன்னா இன்னைக்கும் டிஎம்கே வில் பி வெரி ஸ்ட்ராங்.
வெரி ஸ்ட்ராங். ஆ. ஆனா இன்னைக்கு விஜய்ங்கிற ஒரு களம் உள்ளார வரும்போது அவர் எடுக்க போற இந்த 10-15% வாக்கு இன்னைக்கு தேதியில அவர் இன்னும் வந்து எந்த மாதிரி தேர்தல் கள அரசியலை எடுக்கிறாருங்கிறது நமக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல. மார்ச் மாசம் வரன்னாங்க, ஏப்ரல் மாசம் வரன்னாங்க, மே மாசம் வரன்றாங்க, இப்ப வந்து ஜூன் மாசத்துல இருந்து வராங்கன்றாங்க. அவங்க எப்படி வரப்போறாங்க, என்ன வரப்போறாங்கிறது தெரியல. இப்ப இருக்கக்கூடிய அசஸ்மெண்ட் பிரகாரம் பார்த்தோம்னா கூட இன்னைக்கு அவர் எடுக்கக்கூடிய பிரிக்கக்கூடிய வாக்குல அதிகமான வாக்கு வந்து திமுகவில இருந்து எடுக்கும் போது இந்த திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் உண்டான இந்த வித்தியாசம் சொன்ன இல்லையா, இந்த வித்தியாசம் பெரிய அளவுக்கு கணிசமா குறைஞ்சிரும். அந்த எட்ஜ் வந்து இன்னைக்கு என்டிஏ ஏடிஎம்கேக்கு ஃபேவரா மாறும். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி நந்தகுமார் சார். நன்றி மதேஷ்.